6வது தொகுதியான பிரச்சாரத்திற்காக இன்னைக்கு இந்த நீலகிரி நாடாளுமன்ற இடங்களையும் கண்டிப்பாக யார முதல்வர பிரதமரை தான் முடிவு கட்ட அடுத்த பிரதமரா உட்கார இந்த நீலமொண்டி நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி செஞ்சிட்டீங்களா? வந்திருக்கீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் அண்ணன் இளங்கோவன் அவர்களே, சகோதரர் வாசிம் ராஜா, பரமேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் திரு பாண்டிச்செல்வம், திரு பல்லவி ராஜா அவர்களே, சகோதரர் திரு இமயம் சசி அவர்களே, பிரதிநிதிகளே, செயலாளர்கள் திரு லியாக்கத் அலி, பரமசிவன், காமராஜ், லாரன்ஸ், நெல்லை கண்ணன், பிரேம்குமார், பீமன், சிவானந்த ராஜா, சுஜேஷ் அவர்களே, பேரூர் கழக செயலாளர்கள், கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நௌஃபல், நாகராஜ், முரளிதரன், வினோத்குமார், பத்மநாபன் உள்ளிட்ட இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, ஐடிவி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணியில இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சி சார்ந்த அடுத்த மாசம் இல்ல, வர்ற வெள்ளிக்கிழமை, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு நீங்க போய் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய வேகத்தை பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க, வெற்றி உறுதியாயிடுச்சு. 40 தொகுதியில சில தொகுதிகள் ஏற்கனவே வெற்றி உறுதியாயிடுச்சு. போலிங் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சிச்சு. என்ன சின்னம்? சுத்தமா சொல்லுங்க, என்ன சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை தேர்தல். காலையில வாக்குச்சாவடி போனீங்கன்னா வாக்கு பெட்டியில எத்தனாவது இடம் வேட்பாளர் பேரு முதல் இடம். எப்படி ஏப்ரல் 19 முதல் இடத்துல இருக்கும், அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதியும் முதல் இடத்துல இருக்கும். இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா? நிச்சயம் செஞ்சிருக்கீங்களா? நம்பலாமா? சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். அப்போ நம்ம வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணேன். ஆராசா அவர்களை கிட்டத்தட்ட 2,06,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க அத்தனை பேரும் வெற்றி பெற வச்சீங்க. அதன் பிறகு பலமுறை வந்திருக்கிற, பலமுறை நன்றி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நன்றி சொல்றேன். ஏன்னா வெற்றி நீங்க இல்லாம அது வெற்றி கிடையாது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரம், இவங்க அத்தனை பேருடைய உழைப்பு இல்லாம அந்த வெற்றி இல்லை. இந்த முறை நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், சென்ற முறை 2,06,000 வாக்கு வித்தியாசம், இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா?
போன முறை நம்முடைய எதிரணியினர்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே அணியா வந்தாங்க. இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு நாடகம் ஆடிட்டு வராங்க. எனவே நீங்க 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 முடிவெடுக்கணும். சென்ற முறை வாங்கி வாக்கு வித்தியாசத்தை விட இந்த முறை குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் அதிகம் பெற்று எதிர்த்து யாரு போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும். கண்டிப்பா பண்ணுவீங்களாமா? அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கும் நான் வந்தேன். அப்ப நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் திரு கணேஷ் அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சார். அவரையும் கிட்டத்தட்ட 6000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இன்றைய நீலகிரி மக்களவை தொகுதியுடைய கழகத்துடைய கொள்கை வீரர் வேட்பாளர் அண்ணன் ராசா பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. கழக துறை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்களுக்கு நான் வாக்கு வைக்க வந்திருக்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. பெரியாருடைய கொள்கை வடிவம், பேரறிஞர் அண்ணாவுடைய அறிவு வடிவம், முத்தமிழ் கலைஞருடைய சுயமரியாதை வடிவம். இன்னும் சொல்ல போனா கலைஞர் அவர்களால் அகத்தாய சூழலிலிருந்து பாராட்டை பெற்றவர்தான் நம்முடைய கழக வேட்பாளர், நம்முடைய கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய தலைவருக்கு தளபதி, எனக்கு அரசியல் வழிகாட்டி. ஒரு பொறுப்பாளர் தலைவர் நியமிச்சாருமா, நீங்க நியமிச்சாங்க. ஒவ்வொரு அணிக்கும் எங்களுடைய இளைஞரணிக்கு யார் தெரியும் ஒருங்கிணைப்பாளர், யார் தெரியும் பொறுப்பாளர், நான் கேட்டு வாங்கின தலைவர்கிட்ட அண்ணன் ஆராஸ் அவர்களை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய முன்னணி தளபதியில முதல் தளபதியாக இருப்பவர் நம்முடைய அண்ணன் அமைச்சர் ஆராஸ் அவர்கள். என்னையும் இன்னைக்கு அவர் தான் வழிநடத்திட்டு இருக்கிறார். அதே மாதிரி அண்ணனை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. 2G கேஸ் பொய் கேஸ் போட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன குடைச்சல் கொடுத்தாங்க தெரியும். ஆனா ஒத்தாளா நின்று தலைவர் கலைஞர் சொன்னார், என்னுடைய தம்பி பக்கம் நான் நிற்பேன், என் தம்பியை கடைசி வரைக்கும் நான் கூட இருந்து நான் காப்பாற்றுவேன் சொல்லி ஒத்தாளா நின்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி வெற்றி பெற்று அதிலிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து சூழ்ச்சிகளையும் வீழ்த்தி எடுத்த ஒற்றை வீரர் அவர்கள். அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் சில தொகுதிகளுக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீலகிரி மாவட்டத்தில் சீக்கூர் நீரேற்றி புனல் மின் திட்ட பணிகள் சுமார் 4000 கோடி மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது. குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் பணிகள் ரூபாய் 3000 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. அண்ணன் ஆராஸ் அவருடைய முயற்சியால் உதகையில ரூபாய் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவ அண்ணன் ஆராஸ் அவருடைய சொந்த முயற்சியால் குன்னூரில் ரூபாய் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் ரூபாய் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோத்தகிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கூடலூர் அரசு மருத்துவமனை ரூபாய் 31 கோடி மதிப்பீட்டில் ரெனோவேஷன் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. உதகை நவீன மார்க்கெட் வளாகம் ரூபாய் 36 கோடி மதிப்பீட்டில் 2 கட்டங்களாக புனரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்று வருகின்றன. உதகையின் 200வது ஆண்டு விழாவிற்காக 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உதகையுடைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் அவர் செய்திருக்கக்கூடிய சின்ன பணிகள். நிறைய பணிகள் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பணிகள் மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறேன். என்னென்ன பணிகள் செஞ்சிருக்காங்கன்னு இந்த பகுதி மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். இதை தவிர நம்முடைய தலைவர் அவர்கள் டாக்டர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், தேர்தல் வாக்குறுதி பொழுது என்ன சொல்லுவார், சொல்வதை செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு சொல்லி செஞ்சு காட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார். அந்த நம்பிக்கை இருக்காமா? முதல் தேர்தல் அறிக்கையில இந்த முறை முக்கியமான இந்தியா கூட்டணி தேர்தல் பெற்று ஆட்சி அமைச்சதுன்னா இந்தியா தேர்தல் கூட்டணி முதல் முக்கியமான வாக்குறுதி இங்க மகளிர் 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு. இப்போ உங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காருமா, 100 ரூபாய் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பொய் அறிக்கை கொடுத்து நம்புவீங்களா? ஏத்துனது 800 ரூபாய், இறக்குறேன்னு சொல்லி ஏத்துனது 800 ரூபாய், இப்ப குறைக்கிறேன்னு சொல்லி குறைக்கிறார். நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கேஸ் சிலிண்டர் விலை இந்தியா கூட்டணி ஆட்சி
500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. தலைவர் சொல்றத செய்வாரா? அந்த நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை குறைக்க தாண்டி போயிடுச்சு. தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஆட்சி டீசல் விலை மாசம் டீசல் விலை ஏத்திட்டு போறாங்க. அதனால அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்காமா? இதை தவிர பல வாக்குறுதிகள். நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய பொருளாதாரமான தேயிலை விவசாயியுடைய பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச விலையாக கிலோவுக்கு ரூபாய் 35 நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வழித்தடங்கள் இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் மேம்படுத்தப்படும். இதன் மூலம் நிறைய சுற்றுலா பயனாளிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு ஆகிய வழித்தடங்களை உள்ளடக்கிய அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றப்படும். மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடலூர் பேருந்து பஸ் ஸ்டாண்ட் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பொதுமக்கள் அதற்கு விரைந்து உபயோகிப்பாங்க. நீலகிரி மாவட்டத்தில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைப்பதற்கு அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் அதற்கான பணிகள் விரைந்து தொடங்கப்படும். இதெல்லாம் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி. இதெல்லாம் நடக்கணும்னா 19 வாக்குச்சாவடிக்கு நீங்க போய் முதல் பேரு ஆராசனோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும். அதை நீங்க அமுக்குறீங்கல்ல, அதை அமுத்து நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. மோடிக்கு வேட்டு வச்சே ஆகணுமா? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்காரா? ஏதாவது எட்டி பார்த்தாரா? இப்ப வராருமா, தேர்தல் வருதுன்னு கடந்த 10 நாளா இங்கே சுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு சென்னைக்கு வராராம். எதுக்காக வராரு? 10 வருஷம் வராதவரு இப்ப எதுக்கு வராரு? சென்னையில மிகப்பெரிய புயல் அடிச்சதுமா உங்களுக்கு தெரியும். டிசம்பர் மாசம் ஜனவரி 4ஆம் தேதி 5ஆம் தேதி சென்னை உட்பட 4 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. ஆனா இப்ப காத்தல நின்னது யாரு? நம்முடைய முதலமைச்சர் அவர்களோ, நம்முடைய அமைச்சர் பெருமக்களோ, அதிகாரிகளோ. அதிமுகவோ ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் எட்டி பார்த்தாங்களா? உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை, கிட்டத்தட்ட 10 நாள் அந்த 2 மாவட்டங்களும் மூழ்கி இருந்தது. எட்டி பார்த்தாராமா? இழப்பீடு தொகை கொடுக்கல. சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 6000 ரூபாய் கொடுத்தார் தலைவர். அதே மாதிரி தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய், வீடு இழந்தவங்களுக்கு 4 லட்சம் ரூபாய், வீடு பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய், இப்படி கிட்டத்தட்ட 2000 மாவட்டத்துக்கு மட்டும் நிதி உதவி இருக்காரு. இதுல ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கூடிய அக்கறாவலதான். கல்வி உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளையும் சென்ற அதிமுக அடிமை ஆட்சியில ஒன்றுக்காகத்தான் இந்த போராட்டம், அதை மீட்கிறதுக்காகத்தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க, இந்தியா இந்தியாவா இருக்கணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தலா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியும். அது மாதிரி புது நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கான கொண்டு வாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நான் சிஏஏ சட்டத்தை அனுமதிக்க மாட்டேன்னு ஒரே முதலமைச்சர் தலைவர். நம்முடைய தமிழக முதலமைச்சர் எப்படி முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் வாக்களிச்சு மக்களுடைய அன்பை பெற்று, மக்களுடைய ஓட்டுகளை பெற்று, மக்கள் ஆதரவை பெற்று முதலமைச்சராக நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது கடும் நிதி நெருக்கடி. உங்களுக்கு தெரியும். அப்ப கோவிட் பெருந்தொற்று 2ஆம் அலை, யாருமே வெளியில வீட்டு மோடி ஏதாவது ஒரு இழப்பீடு தொகையாக கொடுத்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார சொன்னார். ஞாபகமா? 6 மாசம் வீட்டை விட்டு யாரும் வெளில வரக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் மோடி. பார்த்தாரா? ஆறுதல் சொன்னாரா? நீட் தேர்வு கொண்டு வந்து கல்வி உரிமை பறிச்சு கிட்டத்தட்ட 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அனிதா ஆரம்பிச்சு சென்ற வருஷம் செல்வசேகர் அவங்க அப்பா பையன் பேர்
குடும்பத்தையே எழுந்திருக்கும் நீட் தேர்வுக்கு. 22 குழந்தைங்க இந்த 6 வருஷத்துல மட்டும் தற்கொலை பண்ணிருக்காங்க. கொண்டு வந்தது யார்? நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு கேட்டா காங்கிரஸ் ஆட்சியில வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா 2010ஆம் ஆண்டு நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? கலைஞர் அப்ப முதலமைச்சர். நீட் தேர்வு கல்வி விட்டு கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எப்போ நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரல. அவங்க இறந்த பிறகு இந்த அடிமைகள் நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய கல்வி உரிமையை பறிச்சிருக்காங்க. இப்ப தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்முடைய அறிக்கையிலையும், கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும். நம்ம மட்டும் சொல்லல, காங்கிரஸ் பேரியக்கம் அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. 2 நாளுக்கு முன்பு திருநெல்வேலியில நம்முடைய காங்கிரஸ் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு வேணாம்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வு விலக்கணும்னா, ரத்து செய்யணும்னா நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமையணும். அமைப்பீங்களா? அதே மாதிரி நம்முடைய தலைவர் முதலமைச்சராகி முதல் திட்டம், முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? தேர்தல் வாக்குறுதி சொன்னார், பெட்ரோல் விலையை 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னார் தேர்தல் அறிக்கையில. பண்ணாரா இல்லையா? முதல் கையெழுத்து பெட்ரோல் விலை 3 ரூபாய் கம்மி பண்ணார். அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொல்லி அந்த கையெழுத்து போட்டார். அதை விட முக்கியமான கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர், உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுக்கிறேன்னாரு. அதை பயன்படுத்துறீங்களா இல்லையாமா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? பிங்க் பஸ்ஸா? இப்ப யாரும் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல மட்டுமா இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தின் மூலமா 465 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. எத்தனை முறை? 465 கோடி முறை. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, நம்ம தலைவருடைய வெற்றி. இந்த நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 1 கோடி பயணங்கள் இந்த ஸ்டாலின் பஸ் மூலமா, இந்த பிங்க் பஸ் இருக்குல்ல, இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் 850 ரூபாய்க்கு 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த திட்டம் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் கொண்டு வந்தார். பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் வந்திருக்கீங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும். ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை கிடையாதுமா. படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சு அவங்களுக்கு. இன்னும் சொல்லட்டுமா, மேலாடை அணிந்திருக்கீங்களா, நீங்க மேலாடை போடுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது 100-125 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதையெல்லாம் உடைச்சு, பெண்களுடைய அடிமைத்தனத்தை உடைச்சு பெண்கள் சுதந்திரமா இருக்கணும், பெண்கள் விடுதலைக்காக போராடியதான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வழியில வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள், அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதன்முறையா பெண்களுக்கு சொத்துல சம உரிமைன்னு முதல்ல இந்தியாவில் சட்டம் போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் இப்ப என்ன, பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா பத்தாது, காலேஜ் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும், வேலைக்கு போகணும், பெண்கள் சொந்த கால நிக்கணும்னு புதுமை பெண் ஒரு திட்டம். அதாவது நீ அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜுக்கு போய் படிச்சாலும் உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் 1000 ரூபாய் உங்களுடைய பெண்களுடைய அந்த மாணவர்களுடைய வங்கி கணக்குல பரவ வைக்கப்படுது. இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பட்டு இருக்காங்க. இந்த நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இந்த வருஷம் மட்டும் 1000 மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த முக்கியமான திட்டம், இதுவும் இந்தியாவிலே நம்முடைய தலைவர் தான், தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கு. அந்த திட்டத்தோட பெயர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நீங்க பசங்களை காலையில 7 மணி 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அமைச்சிருக்கீங்க, பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிருக்கீங்க. காலைல ஒரு சமயம் சமைச்சு சாப்பாடு கொடுத்து நேரம் இருக்காது, மதிய உணவு திட்டத்துல சாப்பிட்டு போக அமைச்சிருக்கீங்க. ஆனா என்ன, அதே கவலையில இருப்பீங்க, பையனை வெறும் வயிற்று அமைச்சவன் சாப்பிட்டானா, பசி மையத்துல இருப்பானு, தூங்கிட்டானா, போய் பாடம் படிச்சானா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதை போக்குறதுக்கு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 31,000 அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், நீங்க காலையில பெற்றோர்கள் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும், நம்முடைய முதலமைச்சர்கள் தரமான காலை உணவு கொடுத்து அவங்களுக்கு தரமான கல்வியும் கொடுக்கிறார். இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. ஏன்னா இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களே இந்த திட்டத்தை விரிவுபடுத்திக்கிறாங்க.
சிறப்பான திட்டம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க ஊக்குவிக்கிறதுக்கு இதை விட சிறப்பான திட்டம் இல்லைன்னு கனடா நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் 12,000 மாணவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இதன் மூலம் இந்த வருஷம் இந்த திட்டத்தினால அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 3 லட்சம் மாணவர்கள் அதிகமா சேர்ந்திருக்காங்க அரசு பள்ளியில. இதான் ஒரு அரசுடைய வெற்றி. இப்ப கடைசியா எது வருவீங்கன்னு தெரியும். மகளிர்லாம் வந்திருக்கீங்க, உங்க மைண்ட் வைஸ் கேக்குது எனக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கரெக்டா தேர்தல் அறிக்கையில நம்முடைய தலைவர் சொன்ன திட்டமா, தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு நிதி நெருக்கடி. ஆட்சிக்கு வந்து 5 மாசம் வெறும் கோவிடோட போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். கோவிட ஒழிக்கிறதுல போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் தலைவர் அறிவிச்சார். இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க அப்ளிகேஷன் போட்ட மகளிர் 1,60,00,000 மகளிர். அதுல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு, வருமானம் என்ன எல்லாம் பார்க்கப்பட்டு இன்னைக்கு மாசம் இன்னைக்கு 15ஆம் தேதி, மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு 1,18,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் வந்து சேர்ந்துருக்கு. அதுல ஒரு சில குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லாம, ஏன்னா நான் தான் பொறுப்பு அமைச்சர், அதுக்கும் நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது தேர்தல் நேரம், தேர்தல் முடிந்து ஒரு 5-6 மாசத்துல தகுதியில் அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நிச்சயம் வழங்கப்படும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 1,18,00,000 மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் வாங்கிட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் மாசம் 1,20,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். அதுல நிறைய வெரிஃபிகேஷன் இருக்குமா, இப்போ எலெக்ஷன் டைமா இருக்கு, தேர்தல் விதிமுறைகள் இருக்கு. இப்ப நான் சொல்ல முடியாது, அதான் சொன்னேன். நான் சொன்ன வார்த்தை யோசிச்சீங்களா, 6 மாசம் கழிச்சு தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதுக்கு ஏன் காரணம் நான் சொல்லிடுறேன். ஒன்றிய அரசு மோடி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்க, அவங்க நான் சொல்றேன்னா அவருக்கு நான் பேர் வச்சிருக்கேன். சரியா, நான் எல்லாரும் பேசுறேன், பொறுமையா கேட்டீங்கல்ல, நான் சொல்லிடுறேன், ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் இவ்வளவு நேரம் 20 நிமிஷம் பேசிக்கிறேன். நாம செஞ்ச திட்டங்கள், சாதனைகள், என்னென்ன பண்ண போறோம், தேர்தலில் ஜெயிச்சா என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் எல்லாமே சொல்லிருக்காருல்ல. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேமா, 10 வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா வாழ்ந்திருக்காரு, அவர் பேர் வச்சிருக்காரு. இன்னும் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும். பேர் சரியா, என்ன அது 29 பைசா கரெக்டா, என்ன 29 பைசா, இதுவே செல்ல காசு தான். 4ஆம் தேதிக்கு பிறகு இதை நான் ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். கேள்வி கேட்கறீங்கல்ல, இது நீங்க நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவதுமா, நாம ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். அதை கொண்டு வந்ததும் அதான் 29 பைசா தான் கொண்டு வந்தார். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பேரு. ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுல இருந்து 1 ரூபாய் கட்டுறோம். நம்ம கட்டுறோம், ஒன்றிய அரசு கொடுக்குறோம். ஒன்றிய அரசோட வேலை என்னன்னா, எல்லா மாநில மக்களோட வரி பணத்தை வாங்கி அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். 1 ரூபாய் கொடுத்தா இந்த 90 காசு வச்சுக்கோ, 1 ரூபாய் கொடுத்தா சரிதான், இந்த மாதிரி நீ 1 ரூபாய் 10 காசு வச்சுக்கோ அப்படின்னு பிரிச்சு 1 ரூபாய் கொடுக்குறியா, சரி நீ 1 ரூபாய் கொடுத்து கரெக்டா கொடுக்குற, நீ 1 ரூபாய் வச்சுக்கோ, நீ திட்டங்கள் பண்ணு. இதுதான் ஒன்றிய அரசோட வேலை. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு 1 ரூபாய் கட்டுறீங்கன்னா ஒன்றிய அரசு உங்களுக்கு எவ்வளவு திருப்பி தராங்க, வெறும் 29 காசு. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா, பாஜக ஆளுகின்ற மாநிலம், அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத். அங்க இருக்கக்கூடிய மக்களும் இதே மாதிரி ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, 1 ரூபாய் கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு. ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கிறதுனால
ஒன்றிய அரசு அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தருமா தராங்க? 1 ரூபாய்க்கு 3 ரூபா. உத்தரப்பிரதேச மக்கள் 1 ரூபா கொடுத்தா எவ்வளவு? தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு? பீகார் மாநிலம் இருக்குமா, அதுவும் பாஜக ஆளுகின்ற மாநிலம். முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார். அந்த மக்களும் யாரு இந்திய வரலாற்றில் இல்லமா, உலக வரலாற்றிலே 5 வருஷம் ஆட்சியில் இருந்து 5 முறை முதலமைச்சரா பதவி ஏற்றுவிட்ட ஒரே முதலமைச்சர் பிரகாஷ் பிரேகர் திரு நிதிஷ்குமார். 6 மாசத்துக்கு ஒரு அணியில் இருப்பாரு. அவர் இப்ப பிஜேபி அணியில் இருக்காருன்னா, பீகார் மாநில மக்களும் 1 ரூபா கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? 7 ரூபா. பீகார் மாநில மக்களுக்கு 1 ரூபா கொடுத்தா, உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. நமக்கு வெறும் 29 பைசா தான் தராங்க. இதுதான் நான் சொல்றேன், நம்முடைய நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க. இதை விட ஒரு நல்ல பிரதமர், தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி உரிமையை மதிக்கிற பிரதமர், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைக்கிற ஒரு பிரதமர் வரணும்னா அதுக்கு நம்முடைய இந்திய கூட்டணி ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம பாசிச மோடி ஒன்றிய 29 காசு ஆட்சியை ஓடணும். நான் என்ன சொல்றேன்னா, வெறும் 29 காசு தான் தராங்க ஒன்றிய அரசு. அதை வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறாங்கல்ல. இதை விட அதிகமாக நிதி திறக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் அமர்ந்தார்னா, இதை விட நம்முடைய முதலமைச்சர் போராடியாவது நிறைய பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய 1 ரூபா திரும்ப வாங்கி நிச்சயம் அனைத்து நீங்க கேட்கறீங்கல்ல, அதெல்லாம் பிரச்சனை தீர்த்து வைப்பாரா மாட்டாரா? இதை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். வர 19ஆம் தேதி அந்த நாராயண அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு நீலகிரினா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கப்படுவதுன்ற பெருமையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் வெறும் பிரச்சாரத்துக்கு தேர்தலுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வருவார். வேற எதுக்கும் எட்டி பார்க்க மாட்டாருமா. கோவிட் வந்து எட்டி பார்த்தாரா? புயல் வரும்போது வந்தாரா? மழை பெய்யும் போது வந்தாரா? நீட் தேர்வு அத்தனை மாணவிகள் இறந்தாங்க வந்து ஒரு ஆறுதலாக சொன்னாரா? எதுவுமே பண்ணலாமா. ஆனா என்ன, 2019ஆம் ஆண்டு இதே மாதிரி வந்தார். அப்போ தேர்தல் நேரம் ஜனவரி மாசம் 27ஆம் தேதி வந்தார். வந்துட்டு அவரும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இருக்காருல திரு பாதந்தாங்கி பழனிசாமி, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒன்றிய அரசு நிதியில மதுரையில் இருக்கிற இடத்துல, மதுரைக்கு நான் வந்து ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை, உலக தரத்திலான எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு ஒரே ஒரு செங்கல் மட்டும் நட்டு வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. நிதி கொடுக்கவே இல்லை. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் போனேன். அப்பதான் சொன்னாங்க இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை. அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா இதெல்லாம் கட்டிட்டாங்க, சுத்தி செவரெல்லாம் கட்டிட்டாங்க, சுற்றுச்சூழலாம் கட்டிட்டாங்க. பரவாயில்ல கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா வெறும் வெட்டவேலி காடு, ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு. இதுதான் திரு 29 காசும் திரு பாதந்தாங்கி பழனிசாமியும் 2019 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 2019 ஜனவரி 27 தேதியோட சொல்றேன். இந்த கல்லை மட்டும் நட்டு வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டாங்க. இப்ப கல்ல காரணம் தேடிட்டு இருக்காங்க. கல்லை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் கல்ல திருப்பி தரமாட்டேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீ எந்த போலீஸ் கேட்க வாழ்க்கை போட்டுக்கோ, கோர்ட்டுக்கு போ, நான் கல்ல தரமாட்டேன், நீ எய்ம்ஸ் மருத்துவமனை சேர்க்க கட்டி முடிக்கிறேன். இது வரைக்கும் 1 பைசா ஒதுக்கலமா. அதாவது இன்னொன்னு சொல்றேன், 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு 6 மாநிலங்கள்ல, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றிய அரசு நிதியால கட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மாநில மக்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 ரூபா கூட ஒதுக்கல. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, தேர்தல் அறிக்கையில சொன்னார், சென்னையில சைதாப்பேட்டையில சென்னை சைதாப்பேட்டையில கலைஞர் 3ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு சொல்லி 1000 படுக்கை வசதிகளுடன் ஒரு கலைஞர் பல்நோக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 1 வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி தொடர்ந்து இன்னைக்கு சென்னை மக்கள் உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கும் 29 பைசா மாடலுக்கும் வித்தியாசம். எனவே ஒரு நல்ல பிரதமர் வரணும்னா
இதுங்க உங்க கையில தான் இருக்கு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு 17, 15, 17 ஈவினிங் 17 6 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். நீங்க இங்க இருக்க போறீங்க. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அவங்க நாராயண அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நீங்க தெளிவா இருக்கீங்களா? என்னாச்சு? தள்ளி கொடுத்து முடிச்சேன். தள்ளி கொடுத்துருமா? வயசானவங்களா? அதெல்லாம் நிழல்ல நிக்க வச்சுங்க. நான் உங்ககிட்ட கேட்பேன். நல்லா கேட்பா? ஆம்புலன்ஸ் சொல்லுமா? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் இன்னும் நமக்கு 2 நாட்கள் தான் இருக்கு. நீங்க அடுத்த 2 நாட்கள் பொறுப்பா இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். ஒரு வீடா போனீங்க பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன், திருப்பி கேட்கிறேன், வெற்றி நிச்சயம். எனக்கு தேவை வாக்கு வித்தியாசம். 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. தெரிஞ்சுக்காதீங்களா? செய்யறது ரொம்ப சுலபம். நான் சொல்றேன், அடுத்த 2 நாட்கள் ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, ஒவ்வொரு குடும்பமா சந்திங்க. ஒரு தெருவுக்கு போறீங்கன்னா நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க. இந்த 5 வீட்டுக்கு நான் பொறுப்பு. இந்த 5 வீட்டுல 20 ஓட்டு இருக்கு, 20 வாக்குகள் இருக்கா, நான் பொறுப்பு. ஏன் உதயசூரியன் சின்னத்துல ஏன் நான் ராசானங்களுக்கு வாக்களிக்கணும்? ஏன் ஒன்றிய அரசு ஏன் 29 காசை ஓட போடணும்னு இந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த ராசானங்கள் வெற்றி பெறுவது உறுதி. கண்டிப்பா பண்ணுவீங்களா? 2023 தேர்தல்ல அடிமைகளை ஓட விட்டீங்க, அடிமை அதிமுக ஓட விட்டீங்க. இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், ஏஜென்ட்ஸ், அவங்களையும் ஓட விடுறதுக்கான வாய்ப்பு தான் வர ஏப்ரல் 19ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை. செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறமாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பு உதயசூரியன் வெற்றி வேட்பாளர் நாராயண அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய குரலாக, மக்களுடைய குரலாக அவர் இருப்பார். வாய்ப்புக்கு நன்றி, வரவேற்புக்கு நன்றி. வணக்கம்.